The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியாகிருக்கக்கூடிய கேப்டன் மில்லர் திரைப்படம் பிரபல நடிகரும் எழுத்தாளருமான வேல ராமமூர்த்தி அவர்களின் படைப்பான பட்டத்து யானை அந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படைப்பாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்து நடிகர் வேல ராமமூர்த்தி அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். சமீபத்தில் கேப்டன் மில்லர் படம் வெளியாகிருக்குது. இந்த படம் உங்களுடைய நூலான அந்த பட்டத்து யானை அந்த நூலை தழுவி கதையை திருடி எடுக்கப்பட்ட படமாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. இது உண்மையா? இது எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய வாசகர்கள் கிளப்பின பிரச்சனை. நான் இன்னும் படம் பார்க்கல, இந்த குற்றச்சாட்டை நான் முன்வைக்கலை. தொடர்ந்து என்னுடைய படைப்புகளை வாசிக்கிற வாசகர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிற என்னுடைய நாவலும் படத்தில் இருக்கிற விஷயங்களும் முழுக்க ஒத்து போகுது. ப்ளஸ்ஸு சின்ன சின்ன மாற்றங்களோடு இது வழக்கமாக சினிமாவில் பண்ணுறவங்க தான் பண்ணுவாங்க. பேரை மாற்றுவாங்க, ஊரை மாற்றுவாங்க, பீரியடை மாற்றுவாங்க. இப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் அந்த ஒரு தம்பி யூடியூப்பில் என்னுடைய நாவலையும் படத்தையும் ஒப்பிட்டு பேசியிருக்கிற விஷயமெல்லாம் முழுக்க என்னுடைய பட்டத்து யானையை தழுவி சில மாற்றங்களோடு வந்த ஒரு படமாக தான் நான் நினைக்கிறேன். சார், நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த பட்டத்து யானை அந்த கதையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன? கேப்டன் மில்லரில் வரக்கூடிய காட்சிகளுடைய முக்கியமான விஷயம் என்ன? குறிப்பிட்டு ஏதாவது சொல்லக்கூடிய அந்த ஒற்றுமைகள் ஏதாவது இருக்குதா? என்னுடைய பட்டத்து யானை நாவலுடைய ஹீரோ ரணசிங்கம் சின்ன வயசுலேயே பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு போகிறான். போய் அங்கே அதிகாரிகள் எல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள், வீரர்கள் எல்லாம் இந்தியர்களாக இருக்கிற ஒரு காலத்தில் இந்திய வீரர்களை, இராணுவ வீரர்களை அவங்க ரொம்ப கேவலமாக நடத்துகிற ஒரு சூழலை மற்றவங்க பொறுத்துக்கிறாங்க. இவனால் பொறுக்க மாட்டாமல் ஒரு அதிகாரியை தாக்குறான். அதன் விளைவாக இவனை ஜெயிலில் தூக்கி போட்டு வெளியேற்றுறாங்க, இராணுவத்தை விட்டு வெளியேற்றுறாங்க. வெளியேறி வடநாட்டில் பெரும்பெரும் புரட்சிகளுக்களோடு சேர்ந்து இயங்கி ஒரு 4-5 வருஷத்துக்கு பின்னாடி தான் பிறந்த கிராமத்துக்கு தெற்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆப்பநாட்டுக்கு ஒரு படையை திரட்டி வெள்ளையர்களை எதிர்ப்பதாக என்னுடைய நாவல். ஏன்னா இந்த கேப்டன் மில்லர்லையும் தனுஷ் இராணுவத்துக்கு போகிறார். நான் சிப்பாய் அனுப்புனேன், அங்கே சினிமாவில் கேப்டன் ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் போயிட்டு அங்கே ஒரு பிரச்சனை, இங்கே இங்கே புரட்சி பண்ணுறாராம். அது மட்டுமல்ல, என்னுடைய நாவலில் வரக்கூடிய அந்த வெள்ளையர்களின் கைக்கூலியாக இருக்கிற கமதி முதலாளி, சதிகார உடையப்பன், இந்த கேரக்டர்லாம் ஜெயபிரகாஷம், இங்கே காளி வெங்கட் மாதிரி கேரக்டர்லாம் வர்றதாக சொல்கிறாங்க. களமும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தனுஷ்கோடியில் கப்பலை தகர்த்த ரணசிங்கத்துக்கு அடைக்கலம் கொடுத்த கிடாத்திற்கு இளவட்டங்களை கொண்டு போய் முதலத்தூர் கச்சேரியில் வச்சு அடித்து கொள்கிறாங்க. இந்த கச்சேரியை அடிச்சுன்னு வரைக்கும் அந்த இளவட்டங்களை மீட்கிறான் ரணசிங்கம் என்னுடைய நாவலில். அதே மாதிரி இதில் ஒரு சீன் வரலாம், அவருடைய நண்பர்களை தனுஷ் மீட்கிற மாதிரி இதுகளை தகர்த்து. என்னுடைய நாவலில் எருமகுளம் காட்டுக்குள்ளே போலீஸுகள் 70 போலீஸுகளும் 3 போலீஸ் லாரிகளை தகர்த்து 70 போலீஸுகள் கொள்வாங்க இந்த வீரர்கள். ஏன்னா இதே மாதிரி சீன் அதுக்குள்ளே இருக்கான். ஒன்று. ரெண்டாவது கடைசிக்கு இன்னும் நிறையா ஒற்றுமைகளை சொல்கிறாங்க. கடைசியாக என்னுடைய ரணசிங்கத்தை சதி பண்ணி வெள்ளைப்போ இராணுவத்தால் அவனை வெல்ல முடியாத ஒரு புரட்சிக்காரனை சதி பண்ணி கொண்டுட்டு அவன் கூட பிறந்த தங்கச்சி மாயழகியும் இவனுடைய ரணசிங்கத்தின் பையன் 3 வயசு பையனை நாடு கடத்த வெள்ளக்காரன் தனுஷ்கோடி கடல்ல இருந்து கப்பல் ஏற்றுவான். அப்போ கப்பல் போக இவன் அள்ளி முடிஞ்சுக்கிட்டு கரையை பார்த்து அந்த வெள்ளை அதிகாரிகளை பார்த்து ஒரு சபதம் எடுப்பா, டேய் இறக்குறேன்டா, என் சிங்கத்தை இறக்குறேன்டா, திரும்ப வருவன்டான்ட்டு போவா. அது நாவல் அப்படி முடியும். இந்த கதையிலையும் அதே மாதிரி தனுஷ்கோடி ஒரு சவால் பிடிச்சிட்டு போகிறாங்க, நாடு கடத்துகிறாங்கங்கிற மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க. படம் நான் பார்க்கல. ஒருவேளை இது என்னுடைய நாவலுடைய விஷயங்களெல்லாம் சின்ன மாற்றங்களோடு வந்திருந்தாலும் என்ன முழுக்க இவையெல்லாம் இருந்தால் அது என்னுடைய பட்டத்து யானை நாவலை என் வாயால் சொல்லக்கூடாது, திருடி எடுத்தாங்கன்னு, ஏன்னா தழுவி எடுத்தாங்கன்னு சொல்லுவேன். அந்த அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்கேன். முன்னாடி 40 வருஷமாக கதை எழுதிட்டு ஊரில் எழுத்தாளர் நான் மட்டும் இருந்தவன். இன்றைக்கி 10 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அந்த நாணயம் தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைவு.
இது மட்டுமில்ல, இந்த பட்டத்து யானைக்கு இன்னைக்கு நேர்ந்தது மட்டுமில்ல, தொடர்ச்சியாக என்னுடைய 2001-2 நடந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய பல படைப்புகள், என்னுடைய பல சிறுகதைகள் களவாடப்பட்டிருக்கு. என்னுடைய பல நாவல்களின் காட்சிகள் களவாடப்பட்டிருக்கு, திணிக்கப்பட்டிருக்கு. இங்கே மட்டுமில்ல, தெலுங்குலையும் தூக்கொண்டு இங்கேருந்து விஷயனை சொல்லி படம் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் எனக்கு தகவல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் எந்த கிளைமுக்கும் போகிறதில்ல. ஜெயகாந்தன் சொன்னார், உங்கள் டைட்டில் தூக்கி ஒரு படத்துக்கு வச்சுட்டாங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்டாங்க. இல்லாதவன் எடுத்துகிட்டு போகிறான்னு சொன்னார் அவர். ஜெயகாந்தன் சொன்னாராம். அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். ஆனால் இப்போ இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, முழுக்க இந்த நாவலை சும்மா ஊரையும் பேரையும் மாற்றி, பீரியடையும் மாற்றி, களத்தையும் மாற்றி பண்ணியிருக்கிறது இது மகா தப்பு. இதுக்கு நியாயம் கிடைக்கணும். சார், இப்போ நீங்கள் முறையிட போகிறதா சொன்னீங்க. ஏற்கனவே இந்த கதையை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன்றதையும் நீங்கள் பதிவு பண்ணீங்க. யார்கிட்ட முறையிட போகிறீங்க? அவர்கிட்ட சொன்னால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் நடக்குமா சார்? நான் நினைக்கக்கூடிய விஷயம்லாம் இல்லை. நான் நினைக்கிற விஷயம், நான் விரும்புகிற விஷயம்லாம் நடக்கிற அவசியம் இல்லை. இல்லை, தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் 2023 ஜனவரி 6 பதிவு பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்கிரிப்டை. இந்த பட்டத்து யானையை நான் சினிமா பண்ணுறதுக்காக. ஏன்னா அது இந்த ஷீல்டு கவர் இந்த இருக்குது. அந்த அசோசியேஷனில் நான் முறையிட போகிறேன். அதில் இருக்கிற முதுபெரும் இயக்குனர் பாக்கியராஜ் தலைவராக இருக்கிறாரு. அவர் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த அசோசியேஷன், அந்த உறுப்பினர்கள் மத்தியில் நான் முறையிட போகிறேன். அவங்க பார்த்து இதை முடிவு பண்ணட்டும். சார், இப்போ நடிகர் தனுஷ் அவர்களோட உங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த விஷயம் குறித்து அவர்கிட்ட எதுவும் நீங்கள் பேசுனீங்களா, இல்லை பேசலான்னு எதுவும் ஐடியா எதுவும் இருக்குதா சார்? இல்லை, நான் தனுஷ் எனக்கு நல்ல நெருக்கமான நண்பர். அப்போ பிள்ளை மாதிரி எனக்கு. என் மேலே அப்பா எனக்கு பிரியமாக இருப்பார். என்னை நோக்கி தோட்டாவில் எனக்கு பகனாக நடித்தார். அது மாதிரி அவருடைய சொந்த தயாரிப்பில் ஒரு பெரிய கேரக்டர் நான் பண்ணேன். படம் பாதியிலே நின்றுருக்கு. அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தமிழ் இங்கே சினிமாவில் என்னுடைய பல கதைகள் எப்படி போயிருக்குன்னு சொன்னால், நிச்சயமாக இப்போ இந்த படத்தோட ப்ரொடியூசர் சத்யஜித் தியாகராஜன். அதெல்லாம் பெரிய ஆள். என்ன தரத்திலையும் சரி, எல்லா விதத்திலும் உயர்ந்த ஒரு மனுஷன். அவருக்கு இது தெரிஞ்சிருக்காது. நிச்சயம் பட்டத்து யானை தெரிஞ்சிருக்காது. தனுஷ் நிச்சயமாக பட்டத்து யானை படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த போய் கதை சொல்கிறாங்கல்ல, இவங்க பண்ணுற வேலை இது சொந்த சரக்கை அடித்து விட்டுறது. ஏன் புஸ்தகங்க தமிழ் விளங்கும் நாவுகளெல்லாம் வாசிக்கப்பட்டு உலகம் முழுக்க என்னுடைய குற்றப்பரம்பரையும் பட்டத்து யானையும் அரியநாச்சியும் குருதியாட்டம் வாசிக்கப்பட்டு அத்தனை புத்தக கடையிலையும் அப்படியே சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கு. அதை வாங்கிட்டு படிக்கிறேன், படிச்சுட்டு சீனை பார்க்குறேன், சீனை பார்த்துட்டு சொந்த சரக்கை அள்ளி விட்டுறேன். அந்த கதை டிஸ்கஷனில் உட்கார இதுதான் நடக்குது. பல பேரும் என்ன சொல்கிறாங்க, ஒரு டிஸ்கஷன், சினிமா டிஸ்கஷன்னு சென்னையில் உட்கார்றவங்க ஒரு 4 நாவலத்தை ரெஃபர் பண்ணுறாங்க. அதில் உங்கள் 2 நாவல் குற்றப்பரம்பரை பட்டத்து யானை இருக்குங்கிறாங்க. சினிமாவில் இருக்கிற பையங்களே சொல்கிறாங்க. இப்படி இருக்குது. ஏங்க இருக்கட்டும், நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா பண்ண ஒரு தகவல் சொல்லு, ஒரு தகவலை சொல்லு. நான் என்னுடைய இத்தனை ஆண்டுகளை கடந்து வந்த என்னுடைய வாழ்க்கை வாழ்நாட்களில் நாம் பார்க்காத பேரும் புகழுமா, நாம் பார்க்காத செல்வமா, பணமா, உன்னை எதுவும் கேட்க போகிறோம். நான் அந்த நியாயம் வேணும், அந்த நேர்மை வேணும்ல, அது இல்லை சார். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான நடிகருக்கு தான் இந்த மாதிரியான சில இந்த கதையை திருடி அவருக்கு படம் எடுத்துட்டாங்க அப்படின்றது வருது. இயக்குனர்கள் இதை ஒரு சதி வேலையாகவே செய்கிறாங்களா, இல்லை பிரபலமான நடிகர்களுக்கு நல்ல கதை இது பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி கதை திருட்டில் ஈடுபடுறாங்களா? குறிப்பாக புத்தகங்கள்ல இருந்து எடுக்கிறது, உங்களை மாதிரி பிரபல எழுத்தாளர்கள் எழுதுகிற நாவல்கள்லேருந்து எடுக்கிறது, இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது? அவங்களுக்கு ஏதாவது அறிவுரை, நல்ல நடிகர்களுக்கு கதை எழுதுறத திருடி எழுத வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுவாங்க? அறிவுரைங்க இல்லை, சரக்கு இல்லாத வந்தாங்க இதை செய்கிறான். என்ன உண்மையிலே ஏன்னா அது சினிமா பெரும் சந்தை. இது சினிமா இருக்கிற துறைகளிலேயே பெரும் சந்தை. இது கோடிக்கணக்கில் பணம் புழங்குற ஒரு சந்தை. ப்ளஸ் எந்த துறையிலும் அல்லாத பேரும் புகழும் பொருளும் குற்ற அடையுது. இது நம்ம கிடைக்கிறதுக்கு ஒரு சிறு வாய்ப்பு இவனுக்காக கிடைச்சா அவன் என்ன பண்ண தயாராக இருக்கான், எதுவும் பண்ண தயாராக இருக்கான். இது கிடைக்குமா அவனுக்கு? அதுக்காக என்ன பண்ண தயாராக இருக்கான். ஆனால் இது நம்ம விஷயத்தில் பண்ணுறான் பாருங்க. நான் இருக்கேன்ல, நான் எழுதி போட்டேன், இங்கே சவுதியில் இருக்கேன், நான் எங்கே வேற எங்கேயாவது இருக்கேன். இது எங்கேயாவது இந்த மலையாளத்தில், வங்காளத்தில், வேறு எந்த
எந்த சினிமா துறையிலேயாவது இந்த மாதிரி மொழி படங்கள் நடக்குது? அது ஃப்ரான்ஸில் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன், இப்போ 38 நாள் இருந்து ஃப்ரெஞ்சு தமிழில் 2 மொழியிலும் படமாக ஆயிருக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரன் என்ன நேர்மையாக பண்ணுறாங்கிறீங்க, அந்த நாணயம்லாம் தமிழில் இல்லை. என்ன எவன் தாலி அறுத்தும் நம்ம வீட்டில் உலையாருன்னு தர்றாங்க. என்ன களவாணி போய் மாட்டிக்கிடுவேன். என்ன அதே நேரத்தில் தமிழ் சினிமா துறையில் வந்து பெரிய பெரிய அறிவாளிகள், திறமைசாலிகள், ஜாம்பவான்கள், லெஜண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. நடிகர்கள் இருக்காங்க, இயக்குநர்கள் இருக்காங்க, கதாசிரியர் இருக்காங்க. என்ன அவங்கெல்லாம் தள்ளி இந்த 1-2 இருக்கு பார்த்தீங்களா, இதுக வந்து எவனையும் பழி கொடுக்க தயாராக இருக்கேன். இதனால் வந்து நான் அடிபடுறான்னு வைங்க, இந்த களவில் வந்து மாட்டி அடிபடுறான்னு வைங்க, வெக்கப்படவும் மாட்டேன். வெக்கப்பட்டால் தானே, வெக்கப்படவும் மாட்டேன். பார்ப்போம் சார். இது சம்மந்தமாக எதுவும் நீதிமன்றத்துக்கு போகவோ இல்லை வழக்கு தொடரவோ எதுவும் வாய்ப்பு இருக்குதா? உங்களுக்கு இந்த தவறை அவங்க செஞ்சிட்டாங்கன்னே வச்சுக்கிடுவோம், என்ன எதிர்பார்ப்பு இருக்கா? இந்த தவறை அவங்க சரி செய்யணும்னா உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு எதுவும் இருக்குதா? எனக்கு எதிர்பார்ப்புலாம் இல்லைங்க. இல்லை, அதான் சொல்லிட்டேன், நான் பார்க்காத காசு போட பொருளாக புகழாங்க, அது எதிர்பார்ப்புலாம் இல்லை. இல்லை அப்படின்னா எனக்கு தொடர்ந்து நம்ம ஒரு 10 வருஷம் அந்த சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது சம்மந்தமாக நாங்கள் கோர்ட்டுக்கு போக வழக்கு போட என்ன அதெல்லாம் வந்து காலம்தான் தீர்மானிக்கும். எனக்கு வந்து இந்த பாக்கியராஜ் தலைமையில் இயங்கக்கூடிய திரைப்பட எழுத்தாளர் சங்கம் நிச்சயமாக ஒரு நல்ல நியாயத்தை வழங்கும் நம்புகிறேன். என்ன அது நடக்கும், உறுதியாக நடக்கும். ஒருவேளை இந்த கேப்டன் மில்லர் படக்கதையும் என்னுடைய நாவலும் ஒன்றாக இருந்தால், ஒரே மாதிரி இருந்தால், இதிலிருந்து எடுக்கப்பட்டது நியாயம் வேணும், இல்லைன்னா எனக்கு வேணும். கேப்டன் மில்லர் திரைப்படத்தினுடைய அந்த கதைக்கு தன்னுடைய அந்த பட்டத்து யானை கதை நாவல் அந்த எழுத்துக்கள் நிச்சயமாக எடுக்கப்பட்டிருந்தால், திருடப்பட்டிருந்தால் நிச்சயம் அதற்கான நியாயம் கிடைக்க வேண்டும். இது குறித்து திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் முறையிட இருக்கிறேன் என எழுத்தாளரும் நடிகருமான வேல ராமமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் மணிகண்ட பிரபு. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.